எதுக்கு எடுத்தாலும் கோபம், கோபம் செஞ்சாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கோபம் கொள்ளாதிருப்போம். அந்த 40 வேண்டா விருந்தாளிகளில் 39ஆம் நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் கோபம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். கோபம் கொடிய பாவம். வசனத்தை பார்க்கலாம். அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கோபத்தில் கர்த்தரின் தூதரை காணாதிருந்தான், கோபத்தில் கழுதையை கொல்லுவேன் என்றான். அதாவது 3 நேரங்களில் நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஒன்று கோபமாக இருக்கும்போது, இன்னொன்று துக்கமாக இருக்கும்போது, இன்னொன்று சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம நிலையில்லாமல் இருப்போம். அப்படி ஒருவனை தான் இங்கே பார்க்குறோம். கழுதையின் வாயை திறந்தார் கர்த்தர், பிலேயாமின் கண்களை திறந்தார் கர்த்தர். இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியாத தேவ மனிதன் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு போக முடியவில்லை. கோபம் கொடிய பாவம். இந்த கோபத்தை ஜெயிக்க ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு கோபத்தை அன்பால் மேற்கொள்வோம். சவுல் கோபத்தில் அநேகரை கொன்றான். தேவன் அவனை மாற்றி பவுலாய் அன்பை குறித்து 1 கொரிந்தியரில் எழுதுகிறதை பார்ப்போம். நம்மையும் தேவன் மாற்றக்கூடும். நாம் காரியங்களை சாந்தமாய் கையாள வேண்டும். கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார். இந்த விருந்தாளியை, இந்த வேண்டா விருந்தாளியை, இந்த கோபத்தை நம்மை விட்டு விலக்குவோம். நாமும் கோபத்தை குறைத்துக் கொள்வோம். கோபம் கொள்ளாதிருப்போம்.